நான் பார்த்ததுனால சொல்கிறேன். இத்தனை பெருமைகளை உடையதாக, பழமையும் பெருமையும் கொண்டதாக காசி அமைகிறது. காசியில் கோயில் தான் பார்த்துருக்குறோங்க. இனி அடுத்தடுத்த காட்சிகள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். காசிக்கு போயிட்டு வந்த பிறகு நாம் சொல்லிட்டு வரக்கூடிய செய்திகள் ரொம்ப வரவேற்பு பெறுது. குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் நம்முடைய இயக்குனர் நடிகர் சசிகுமார் அவர்கள் ஃபோனில் பாராட்டுறப்ப காசியை ரொம்ப அருமையாக நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னார். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அப்படி நான் பார்த்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயில்களுக்காக போயிட்டு வந்தேனா அப்படின்னா கோயில்களுக்கும் போவேன், நூலகத்துக்கும் போவேன், பல்கலைக்கழகத்துக்கும் போவேன். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் இதை மறக்காமல் செய்வேன். சரி, காசியில் அப்படி என்ன பல்கலைக்கழகம் இருக்குது? பனாரஸ் பல்கலைக்கழகம். வணக்கம். நான் இப்போ இருக்கிற இடம் வந்து காசியில் பனாரஸ் யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. மதன் மோகன் மாலவியா பெரும் முயற்சி பண்ணி இதை கட்டினார். இதை கட்டுற போது அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எத்தனையோ. அதனால் அவருடைய சிலையை எங்கே வச்சுருக்காங்கன்னா, இதே யூனிவர்சிட்டி கேம்பஸில் பிர்லா மந்திரில் அவருடைய சிலை வச்சுருக்குறாங்க. மதன் மோகன் மாலவியா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. இந்த பல்கலைக்கழகத்தை கட்டுறப்ப அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி வெகுமானமாக மாற்றினாருங்கிறது ஒரு குட்டி கதை உண்டு. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இதுதான் அந்த பல்கலைக்கழகத்துடைய முகப்பு தோற்றம். நன்றி. இந்தியாவினுடைய பெருமை மிகுந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று இது. 1916ஆம் ஆண்டு மதன் மோகன் மாலவியா என்கின்ற கல்வியாளர் இதனை 1300 ஏக்கர் பரப்பளவில் நிறுவியிருக்கிறார். 140 துறைகளை கொண்டதாக இருந்து இது வளர்ந்திருக்கிறது. அவருடைய திருவுருவச் சிலையும் அந்த பனாரஸ் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திலே இன்றைக்கும் இருக்கிறது. பனாரஸ் யூனிவர்சிட்டியை உருவாக்கினவர் மதன் மோகன் மாலவியா. இந்த இருக்கு மதன் மோகன் மாலவியா. இங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே இதுதான் அந்த பிர்லா மந்திர். இது பனாரஸ் யூனிவர்சிட்டி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. மேலே தொடர்ந்து பேசுவோம். பிர்லா மந்திர் என்ற ஒரு கோயிலும் உள்ளே அமைந்திருக்கிறது. இது எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பல்லாண்டு காலமாக துணைவேந்தராக இருந்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. சரி, இவர் இதை நிறுவுவதற்கு எத்தனை முயற்சி எடுத்துக்கொண்டார். இந்திய சமஸ்தானங்கள் அதனை ஆண்ட மன்னர்களிடத்திலெல்லாம் சென்று பொருள் வேண்டினார். பலர் குறைவாக தந்தார்கள், சிலர் தரவில்லை, சிலர் அவமானப்படுத்தியும் அனுப்பினார்கள். இது நான் கேட்ட கதை தான். இதுக்கு வரலாற்று செய்தி இல்லை. ஆனாலும் கூட அவர் ஹைதராபாத் நிஜாம் அவர்களை சென்று சந்திக்கிற போது ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததாக பார்க்கிறோம். அதே போல் பல்வேறு மன்னர்களையும் பார்க்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதில் சொல்லுகிறார்கள், பொருளும் அள்ளி தருகிறார்கள். அதில் ஒரு மன்னர் அவரிடத்தில் சென்று பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும், காசியிலே இந்து பல்கலைக்கழகம் கட்ட வேண்டும், நீங்கள் அதற்கு பொருளுதவி செய்ய வேண்டும். அந்த மன்னர் தரமாட்டேன், இல்லை, போய் வா என்று சொல்லாமல் கோபத்தில் என்ன செய்தாராம், தன்னுடைய காலில் போட்டுக்க அந்த செருப்பை கலட்டி அவர் மேலே எரிஞ்சிட்டாங்களாம். இது நமக்கு ஆதாரத்தோடு சொல்லப்படுகிறதா என்றால் செவி வழியாகத்தான் சொல்லப்படுகிறது. எல்லோரும் அந்த சபையில் இருந்தவங்கெல்லாம் அப்படியே வெக்கி தலைகுனிந்தார்கள், இப்படி செய்துவிட்டாரே மன்னர் என்று. ஆனால் மதன் மோகன் மாலவியா சற்றும் தயங்காது கலங்காது அந்த செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு நன்றி மன்னா என்று சொல்லிவிட்டு அரண்மனைக்கு வெளியிலே வந்து அங்கிருந்த மேடையிலே ஏறி, இதோ
மன்னருடைய காலணி என் கையில் இருக்கிறது. இதனை நான் ஏலம் விடுகிறேன். எடுப்பவர்கள் எடுக்கலாம் என்று சொன்னவுடன் 1 சல்லி, 1.5 சல்லி, 2 சல்லி என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அதற்குள் அரண்மனைக்குள்ளிருந்து மந்திரி வெளியிலே வந்து இதை பார்த்துவிட்டு வேகமாக ஓடி, மன்னா, அவர் உங்களுடைய காலணியை ஏலம் விட்டு கொண்டிருக்கிறார். 1 சல்லிக்கும் 1/2 சல்லிக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். போனால் போகட்டும் என்றார் மன்னர். அப்படி சொல்லக்கூடாது. நாளைக்கு மன்னருடைய காலனி 1/2 சல்லிக்கு போயிற்று என்று ஒரு வரலாறு வந்தால் என்னாகும்? ஆமாம், நீர் போய் எடுத்து விட்டு கொண்டு வரும் என்று மந்திரியை அனுப்ப அதற்குள் அங்கு விலை ஏறி 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துவிட்டது. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த காலனியை பெற பலர் போட்டி போட்டார்கள். அதற்குள் மந்திரி வந்து அந்த பணத்தை கொடுத்து அந்த காலனியை பெற்றுக்கொண்டார். இத்தோடு கதை முடியவில்லை. அந்த பணத்தை பெற்றுக்கொண்ட மதன் மோகன் மாளவியா திரும்ப உள்ள வந்து, மன்னர் பெருமானுக்கு வணக்கம், நீங்கள் என் மீது இருந்த காலனியால் எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இன்னொரு காலனியும் என் மீது எறிவீர்கள், ஆனால் எனக்கு இன்னும் பணம் கிடைக்கலாம், செய்வீர்களா என்று கேட்டாராம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் என்று நாம் படித்திருக்கிறோம். நமக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட திரும்ப தீமை செய்யாமல் அவர்கள் வெட்கி நாணுமாறு நாம் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுவார். அதுபோல மதன் மோகன் மாளவியனுடைய வாழ்க்கையில் நடந்ததாக நாம் கேள்விப்படுகிறோம். இவருடைய செயல்பாடுகளின் மூலமாக நமக்கு கிடைத்த அந்த பல்கலைக்கழகத்தை சுற்றி பார்த்தபோது எத்தனை துறைகள், அறிவியல் தொடர்பாக, மருத்துவம் தொடர்பாக, பொறியியல் தொடர்பாக என்று பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அதற்கு மேலாக இவருடைய கல்விப்பணி, இவருடைய அரும்பணியை பாராட்டி நம்முடைய இந்திய தேசம் அவரை கௌரவிக்கும் பொருட்டாக 2021 பாரத ரத்னா விருதை அவருக்கு அளித்தது. அதேபோல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் காசி மாநகரிலே நம்முடைய மகாகவி பாரதியார் தங்கியிருந்தார் என்பதால் அந்த பல்கலைக்கழகத்தில் அதற்கான பாரதியார் இருக்கையும் உருவாக்கப்படும், தமிழுக்கான பெருமை அது என்று அவர் சொன்னபோது நமக்கெல்லாம் மனமகிழ்வு ஏற்பட்டது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலும் அமெரிக்காவில் ஹியூஸ்டன் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் இருக்கைகள் இருப்பதைப் போல காசியிலே, பனாரஸிலே தமிழ் இருக்கை பாரதியார் பேரில் உருவாகுமானால் அது நமக்கு கிடைத்த பெருமைதான். இந்த அற்புதமான பல்கலைக்கழகத்திலே 20,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் அங்கு பயில்கிறார்கள். உலகெங்கும் இருப்பவர்கள் இங்கு வந்து பயில்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய அருமையும் அதை நிறுவியவருடைய பெருமையும் நமக்கு கண்முன்னே வந்து நிற்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தை சென்று பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசித்தேன், விசாலாட்சியம்மையை வணங்கினேன், அன்னபூரணியை பார்த்தேன் என்பதோடு கலைமகள் இருப்பிடமாகிய இந்த அற்புதமான பனாரஸ் பல்கலைக்கழகத்தையும் பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதனையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் பிள்ளைகள் அங்கு பயில்வார்களே ஆனால் அவர்களுக்கும் பெருமை கிடைக்கும். காசிக்கு சென்றால் புண்ணியம் மட்டுமில்லை, படிப்பும் கல்வியும் கிடைக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.